Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 544 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் traveling ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்குமா? நான் சொல்ற சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு லாங் ட்ரிப் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிளம்பி இருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு வினோதமான டைம் லூப்ல மாட்டிக்கிறீங்க. டைம் லூப்ல மாட்டுறதே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா அது மட்டும் இல்லாமல் டைம் லூப்பில் ஒரு அமானுஷத்து கூட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்படி அந்த ஒரு டைம் லூப்லேருந்து வெளியே வர போகிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய தாக்கம் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த நிகழ்வை பற்றி இப்போ நம்ம யோசிச்சா கூட அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இது உண்மையிலே நம்மளுக்கு நடந்ததா அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரிச்சர்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன். ஸோ ரிச்சர்டு வந்து ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு ஃபேமிலியோட ஒரு பையங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே நல்லா தான் வந்து போய்கிட்டு இருந்தது. ஸோ இவருக்கு சொந்தமாக ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க காலேஜ் படிக்கும்போதே. அப்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஃபேமிலியில் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ரிச்சர்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு 7th 8th படிக்கும் போது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபி அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருந்தாங்க. ஸோ இது அவங்களுடைய குடும்பத்துக்குமே தெரியும். ஸோ 2 பேரும் வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து ஒரே காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஸோ காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காதல் பறவைகளாக தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா ரிச்சர்டுடைய காரில் லாங் டிரைவ் போகிறது. ஸோ ரெகுலராக இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாங் டிரைவ் போய்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க ஸ்டெஃபி அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லோக்கல்லே வந்து லாங் டிரைவ் போயிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம். இது வந்து ஒரு லாங் டிரைவ் தான், பட் இருந்தாலும் அந்த லாங் டிரைவுக்கு உண்டான ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் மாதிரி ஒரு மிகப்பெரிய லாங் டிரைவ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபி கேட்குறாங்க. அதுக்கு ரிச்சர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் சரி எங்கள் அப்பா அம்மாவும் சரி நம்மளுடைய காதலுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தனியாக ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்றாரு. அதுக்கு ஸ்டெஃபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் தனியாக போகிறேன்னு சொல்லணும், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து போகிறோம், இந்த மாதிரி ஒரு கேங்காக போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதுக்கு 2-3 நண்பர்களை வந்து ஒத்துக்கவும் வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளானை அவங்க அப்பா அம்மா கிட்ட பிச்சின் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 2-3 நண்பர்களும் இவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாட்கள் பக்கத்தில் வர வர அந்த 2-3 நண்பர்களும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லைப்பா, என்னால் இப்போ அந்த மாதிரி ட்ரிப்பிலலாம் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பணக்கார வீட்டு பையன், உனக்கு பிரச்சனை இல்லை, என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தராக பேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க, அதாவது ஸ்டெஃபி பிளான் பண்ண மாதிரியே கடைசியில் அந்த ட்ரிப்புக்கு யார் ரெடியாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெஃபி அண்ட் ரிச்சர்ட் 2 பேர் மட்டும் தாங்க ரெடியாக இருந்தாங்க. சரி, அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டோம், அப்பா அம்மா கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, நம்ம வந்து ட்ரிப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. நவம்பர் 20ஆம் தேதி வந்து ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 20ஆம் தேதி வந்து கிளம்புறாங்க ட்ரிப்புக்கு. இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணுறாங்க. ப்ராப்பராக வந்து டெஸ்டினேஷனெல்லாம் லாக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம், இவ்வளோ மணி நேரம் ட்ரைவ் பண்ண போகிறோம், இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் எடுத்து வச்சுருந்தாரு. ஏன்னா அவருக்கு இந்த பிளானிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதிகாலை ஒரு 4 மணிக்கு அவங்க ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிச்சர்டும் அவருடைய காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாட் போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே எண்ட்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணுறாரு. 4 மணி நேரம் கழித்து அவங்களுக்கு வந்து பசிக்குது, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ட்ரைவை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்காருங்க. கரெக்டாக நைட் டைம் ஒரு
ரெஸ்டிங் பீரியட் வந்து வரும் இல்லையா, எப்படி இருந்தாலும் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து அடுத்த நாளும் ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து காரும் ஓட்ட முடியாது. அதே மாதிரி கார் ஓட்டுறவங்களுக்கும் டயர்டாக இருக்கும், வண்டிக்கும் வந்து டேமேஜ் ஆகும். அப்படின்றதுனால அங்கங்கே வந்து ரெஸ்டிங் பீரியட் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணி வச்சுருந்தார். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் வந்து புக் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, இன்னும் 20 கிலோமீட்டர் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டின்னர் சாப்பிட்ருக்காங்க. ஒரு ரோட்டு கடையிலே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்ருக்காங்க. டின்னர் முடிச்சுட்டு இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஆனால் டின்னர் முடிச்சுட்டு இவங்க பயணத்தை தொடரும்போது இவங்களுக்கு நார்மலாக பயணத்தை தொடர்ற மாதிரி கிடையாதுங்க. ஏதோ ஒரு மனசில் ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் கிளம்பிடுறாங்க. பெட்ரோல் செக் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பெட்ரோல் போட்டிருக்காங்க. டேங்க்கும் ஃபுல்லாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ஹைவேக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் போகிறது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் இவங்க அந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளே நுழையும் போதே அந்த இடத்துல வண்டிகள் எதுவுமே வராமல் வெறும் இவங்களுடைய கார் மட்டும் அந்த ஹைவேல வந்து போய்கிட்டு இருக்குங்க. 2 சைடும் அடர்ந்த மரங்கள் வந்து காணப்படுது. இவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா இது, நம்மளுடைய பிளான் போட்டு வச்சபடி இந்த மாதிரி ஒரு ரூட் இவ்வளோ பக்கமாக கிடையாது. இது மாதிரி ரூட் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. ஆனால் இங்கேயே இந்த மாதிரிலாம் இருக்கே, ஒருவேளை நம்ம பிளான் பண்ணது ஏதோ தப்பாயிருச்சோ அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் யோசிக்கிறாருங்க. அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகி போயிட்டே இருக்குது. முடிகிற மாதிரியே இல்லை. அதாவது த எண்ட்லெஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் ஆகி போயிட்டே இருக்குது. 20 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது இன்னும் நம்மளுடைய ஹோட்டல் வரவே இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருடைய மனசுக்குள்ளே வருதுங்க. அப்படியே வந்து ஸ்டெஃபி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஸ்டெஃபியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா லேட் நைட் வந்து ஆகிடுதுல, கிட்டத்தட்ட 11 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க ரொம்ப டயர்டில் கார்லேயே பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ வேறு தூங்கிக்கிட்டு இருக்கா, இப்போ யார்கிட்ட பேசுறது, ரோடு வேறு காலியாக இருக்குது, யார்கிட்டையாவது வண்டியை நிறுத்தி வழியாவது கேட்போம் அப்படின்னு வந்து பார்த்தா வழியில் ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. 11 மணிக்கு இந்த சீன் வந்து நடக்குது. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவர் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் இவருடைய மனசில் ஒரு பயம் உண்டாகுது. என்னடா 2 மணி நேரமாக ஓட்டிட்டோம், 30 கிலோமீட்டர் வரலையடா, ஹோட்டலே காணுமேடா, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி அவருடைய ஜிபிஎஸ் செக் பண்ணுறாரு. கரெக்டான ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான ரூட்டுன்னு தானே காட்டுது. அப்படி இருக்கும்போது ஹோட்டல் எங்கே போச்சு? சரி ஹோட்டலை விடு, மற்ற ஊரில் வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஊரையும் காணோம், வீடும் காணோம், வெறும் 2 சைடு மரங்கள் மட்டும் இருக்குது, ஒரு வண்டியும் கூட காணுமேடா 2 மணி நேரத்தில், என்னடா இது அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மைண்டில் ஓடுதுங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காரில் ஏதோ வந்து டமால்னு இடித்த மாதிரி ஒரு சவுண்டு, அதாவது காரை யார் மேலேயோ ஏற்றின மாதிரி ஒரு சவுண்டு வந்துருக்குங்க. அந்த சவுண்டை கேட்டு அதிர்ந்து போய் யார் எழுந்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்த ஸ்டெஃபி எழுந்துக்கிறாங்க. எழுந்து, ஏய் என்னடா இவ்வளோ நேரமாடா கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, இன்னமும் ஹோட்டல் வரல, டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. டைம் 1 மணி. ஏய் என்னடா நைட்டு 1 மணி ஆகுது, 30 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் காரை ஓட்டிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ரிச்சர்ட் வந்து சொல்கிறாரு, ஏய் நம்ம என்னன்னு தெரில, கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம், பாரு ஜிபிஎஸும் கரெக்டாக தான் காட்டுது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னமோ எதுவுமே ஊரே இல்லாத மாதிரி, வீடுகளே இல்லாத மாதிரி ஒரே ஹைவே தான் வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கார் மட்டும் தான் இந்த ஹைவேல இருக்குது, வேறு எந்த வண்டியும் ஹைவேல வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அவங்களுமே லைட்டாக வந்து பதற ஆரம்பிக்கிறாங்க. சரி பயப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் யாராவது வந்து கண்ணில் மாட்டுவாங்க, நம்ம அவங்க கிட்ட விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் வந்து போகிறாங்க. 15 நிமிஷம் அப்படியே தூரமாக போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு ஃபுல்லாக வந்து தெரியுது. அப்பாடா ஏதோ ஒரு ஊர் வந்துருச்சுடா, லைட்டு தெரியுதுடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்குங்க. பெட்ரோல் பங்கை பார்த்த உடனே உங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஏய் பெட்ரோல் இருக்காடா, பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்றாங்க. ஏய் பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக இருக்குது, சரி எப்படியும் அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நிறுத்துவோம், நிறுத்திட்டு அங்கே ஒரு பர்சன் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து வழி கேட்போம் அப்படின்னு சொல்லி இவருமே கார் எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துறாருங்க. பெட்ரோல் பங்க்கில் நார்மலாக ஒரு 2-3 ஊழியர்களாவது இருப்பாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கில் வெறும் ஒரே ஒரு ஊழியர் மட்டும்தாங்க இருக்கான். அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்காப்புல, கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 அடி உயரம் இருப்பாப்புல. அந்த மாதிரி உயரத்தில் ஒரு ஆள் ரொம்ப ரக்கடாக அப்படியே பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி வந்து இருக்கிறாப்புல அவருடைய தோற்றம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இவருடைய
கார் பக்கத்தில் வந்து நடந்து வராருங்க. கார் பக்கத்தில் நடந்து வரும்போது ஸ்டெஃபி அப்படியே பயந்து பம்புறாங்க. ரிச்சர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வழி கேட்டாகணுமே. அவர் என்ன பண்ணுறாருன்னா காரை விட்டு இறங்குறாரு ரிச்சர்டு. அந்த ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியர்கிட்ட, அண்ணா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னங்க பெட்ரோல் போடணுமா, வாங்க பெட்ரோல் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த ஒரு ஊழியர். இல்லைண்ணா எனக்கு பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னா நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணலான்ட்டு புக் பண்ணியிருந்தோம். ஒரு 30 கிலோமீட்டர் தான் நான் ஹோட்டல் காட்டுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் அந்த ஹோட்டல் வந்த பாடம் இல்லை, இந்த ரோடு முடிகிற மாதிரியும் இல்லை. நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக அவர் வந்து ஒரு டைலாகை சொல்கிறாரு. என்னன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம், அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹோட்டல் வந்துருமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹோட்டல் வரும், ஆனால் அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகவே முடியாது, திரும்பியும் இங்கே தான் வருவீங்க அப்படின்றாரு. ரிச்சர்டு ஒன்றும் புரியல. ஆனால் என்னண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைண்ணா அப்படின்னு வந்தபோது அந்த பர்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் போவீங்க, ஆனால் திரும்பியும் இந்த ரோடு இதே இடத்துக்கு தான் வரும், திரும்பியும் இங்கே வருவீங்க, டைம் பார்த்தா அதே 1 மணி இல்லை 1:30 மணி தான் இருக்கும் பாருங்கள் அப்படின்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. ரிச்சர்டுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கார். என்னடா இது, இவர் என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த டைம் லூப் இதை பற்றியெல்லாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்து சரிண்ணா ஓகேண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு கோவத்தில் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ன்னு போகிறாரு. ஸ்டெஃபி கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ கோவம் அப்படின்னா, ஏதோ லூஸ் மாதிரி பணாத்திக்கிட்டு இருக்காண்டா அந்த ஆள். இந்த மாதிரி நம்ம இதே ரோட்டில் போவோமா, திரும்பி வந்து பார்த்தா இந்த பெட்ரோல் பங்க் தான் வருமா, கிட்டத்தட்ட டைமும் வந்து நகரவே நகரம் தான், 1 மணியில் தான் நம்ம இருப்போமா, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த நம்ம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்து கத்தும்போது ஸ்டெஃபியோடைய முகம் வந்து லைட்டாக மாறுது. என்னாச்சு ஸ்டெஃபி, ஏன் இப்படி ரொம்ப பேயறிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டெஃபி அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதாவது டைம் லூப்பில் ஏதாவது மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டெஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் லூப்பு, சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை பற்றின நிறையா ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி டைம் லூப்பில் எதுவும் மாட்டிக்கிட்டோம் போல இருக்குடா, ஒரு மாதிரி பெரும் பிரச்சனை போல இருக்குடா, ஒருவேளை அந்த ஆள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. நீ வேறு பயம் பொறுத்தாத, எதோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரிய வேற மாட்டேங்குது, சரிவா இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரோட ரியர் வியூ மிரர் இருக்கும் இல்லையா, அந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பெட்ரோல் பங்கை பார்க்குறாங்க. இப்போது அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இல்லைங்க, அந்த ஆளும் இல்லைங்க. இப்போ இவங்க திரும்பி பார்க்குறாங்க, காரை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க. 2 பேரும் கார்லேருந்து இறங்கி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பெட்ரோல் பங்க்கும் இல்லை, அந்த ஊழியரும் இல்லை. இப்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் வந்தது நிஜம், இந்த இடத்துல நின்னது நிஜம், அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஊழியர்கிட்ட பேசுனது நிஜம், இதெல்லாம் நிஜம் அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் எங்கே போச்சு, அந்த ஊழியர் எங்கே போனார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓட ஆரம்பிக்குது. சரி, நம்மளுடைய மனசை போட்டு குழப்பிக்க வேணாம், திரும்பியும் நம்மளோட காரில் உட்காந்து நம்மளோட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடக்குது. எப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் நடக்குது. ரிச்சர்டுக்கு தெரியும்ல அவர் வந்த ரூட்டு, திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்த ரூட்டே வந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இவர் வந்து ஸ்டெஃபியை பார்க்குறாரு. ஸ்டெஃபி வந்து ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க, இவருமே பதட்டத்தில் தான் இருக்கார். டைமை பார்க்குறாரு, டைமை பார்த்தா கரெக்டாக 1:10. யோசிச்சு பாருங்கள், 1 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க, ஆனால் டைம் பார்த்தா 1:10 தான் காட்டுது. இவர் பாட்டு ஓட்டிகிட்டே இருக்கார், கார் ஓட்டிகிட்டே இருக்கார். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த அரை மணி நேரத்தில் தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுதுங்க. என்னடா லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பக்கத்தில் வந்து நிறுத்தினா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்கை தாண்டி இவங்க போனாங்கள்ல, திரும்பியும் அதே பெட்ரோல் பங்குக்கு தான் வந்து நின்று இருக்காங்க. இந்த தடவை அந்த ஊழியர் அந்த பெட்ரோல் பங்கில் இல்லை. ஏன்னா இது அந்த ஊழியரை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்தி தேடுறாங்க, ஆனால் அந்த ஊழியர் இல்லை. அப்படியே அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ஃப்ரண்ட்டில் போன உடனே அப்படியே ரியர் வியூ மிரரில் பார்க்குறாங்க, பெட்ரோல் பங்கோட வாசலில் அந்த ஒரு ஊழியர் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு 6-6.5 அடி உயரம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பர்சனுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அவருடைய முகத்தில் லைட் அடிக்குது, ஒரு சைடு முகம் வந்து அப்படியே சிதைக்கப்பட்ட நிலையில இருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. கையில் வந்து ஒரு மிகப்பெரிய கோடாலி வச்சுக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல. அது வந்து ஒரு ஆன்மா அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பயத்தில் இவர் வந்து காரை வந்து ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்டுற பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கார் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் கர் அப்படி ஸ்டாப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பெட்ரோல் இல்லாத மாதிரி வருதுங்க. இந்த பெட்ரோல் இல்லாத மாதிரி வந்ததுக்கப்புறம் ரிச்சர்டுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படான்னு எழுதி, ஓ
நோ 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 பெட்ரோல் இருக்கே, ஏன் இந்த மாதிரி கர பண்ணுதுன்னு பார்த்தா பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு இடத்துல நிற்குதுங்க. கார் நிற்கிற இடம் ஃபுல்லாக கும் இருட்டுங்க. காரை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே வந்து கர அப்படின்னு தான் வருது. பெட்ரோல் டேங்க் வந்து பார்க்குறாரு. பெட்ரோல் டேங்க் பார்த்தா பெட்ரோல் இல்லாத மாதிரி காட்டுது. இப்போ இவருக்கு மிகப்பெரிய ஷாக். என்னடா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக நம்ம போட்டிருந்தோம், டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தோம், அப்படி இருக்கும்போது எப்படி பெட்ரோல் வந்து நில் அப்படின்னு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசெல்லாம் ஒரே பயம். அதே டைமில் வெளியே யாரோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு இவருக்கு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்ட் இவருக்கு மட்டும்தான் கேட்குதான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஸ்டெஃபி அப்படியே பயத்தோடைய உச்சக்கட்டத்தில் அவங்களுடைய கைகளை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவங்களுக்கு கட நடுங்குது. ஸ்டெஃபியை கூப்பிட்றாரு. ஸ்டெஃபி அப்படின்றாரு. ஸ்டெஃபி அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பயப்படுறா? ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, என்ன அங்கே பாடுறான்றாங்க. என்னடி எதை பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குறாரு. முன்னாடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவருடைய கண்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஸ்டெஃபியோடைய கண்களுக்கு ஏதோ தெரியுது அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாருங்க. அப்படியே அந்த இடத்துல இருட்டாக இருக்கிற இடத்துல அப்படியே உத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் இருக்கார் இல்லையா, முகம் பாதி செறிஞ்ச மாதிரி ஒரு ஆன்மா, அந்த ஒரு ஆன்மா வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து ரிச்சர்டு பார்க்குறாருங்க. அந்த ஆன்மாவை பார்த்த உடனே இவருக்குமே கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா தெரிஞ்சிருச்சு அது வந்து ஒரு மனிதன் கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கை கால்லாம் நடுங்கி அப்படியே பயப்படுறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணே இருக்காரு. கார் வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கரந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. திடீர்னு அந்த ஊழியர் அந்த பெரிய கோடாலியை வச்சுட்டு, அந்த ஆன்மா பெரிய கோடாலியை வச்சு சர்றன்னு கோடாலியை தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி வருதுங்க. ஓடி வந்தோடனே ஸ்டெஃபியும் ரிச்சர்டும் அப்படியே கத்திக்கிட்டே கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடுன அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். என்னடா இவ்வளோ சைலண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா அந்த ஒரு ஆன்மா அந்த இடத்துல இல்லை. அந்த ஆன்மா எங்கே போச்சுன்னே இவங்களுக்கு தெரியல. சரி எப்படியோ ஒளிஞ்சு போச்சு, நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இந்த காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. திரும்பவும் அந்த இடத்துல யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த தடவை எங்கே ஓடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கலங்க. ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்களுக்குள்ளே இருக்கிற பறவைகள் எல்லாம் அப்படியே ஏதோ ஒன்று பார்த்து பயந்து ஒட்டு மொத்தமாக பறந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே பறவைகள் எல்லாம் பறக்குது. உள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றத மட்டும் இவர் புரிஞ்சுக்கிறாருங்க. அந்த மரங்களுக்கு நடுவில் யாரோ சர்றன்னு ஓடுற மாதிரி ஒரு உருவம் வந்து கிளியராக தெரியுதுங்க. ஏன்னா இது மரங்களுக்கு நடுவில் உருவம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் காரில் யாரோ வந்து டமால்னு மோதுற மாதிரி இருந்ததுங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் யாரும் இல்லை, காரில் யாரும் மோதலை. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி அப்படியே உருவம், ஒரு கருப்பான உருவம் சர்றன்னு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த பக்கம் இருக்கிற பறவைகளும் பறக்குது. ரெண்டு பேரும் பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியே யாரோ பாட்டு பாடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே ரிச்சர்ட் அண்ட் ஸ்டெஃபி ரெண்டு பேரும் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய காருடைய ஹெட்லைட் இருக்குது தெரியுமா, ஹெட்லைட் வந்து ஆன் ஆகுதுங்க. ஹெட்லைட்டுடைய வெளிச்சம் ஃப்ரண்ட்டில் படுது. ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஒரு சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஆன்மா முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த ஒரு ஆன்மா அப்படியே இவங்களையே விரைக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பதட்டத்துடைய உச்சகட்டத்தில் ரிச்சர்ட் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு ஆன்மா சிவப்பு கலர் சாரீ கட்டிக்கிட்டு மெதுவாக இவங்கள நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வெச்ச கண் வாங்காமல் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆன்மாவுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. கண் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருவிழிகள் மட்டும்தான் இருக்குது. அப்படியே கருவிழிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடியெல்லாம் அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே டைமில் இவங்களுடைய காருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ இரும்பட்டன்னு இழுத்துட்டு வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. யாரா அது பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரியர் வியூ மிரரில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஆன்மா நின்றுக்கிட்டு இருந்தது இல்லையா, பெரிய கோடாலி வச்சுக்கிட்டு, அந்த ஒரு ஆன்மா தான் அந்த கோடாலியை அப்படியே ரோட்டில் கர்றன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே இவங்களை நோக்கி நடந்து வருதுங்க. இதை பார்த்த உடனே பதட்டத்துடைய உச்சகட்டத்தில் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆகலை. ரெண்டு ஆன்மாக்களும் அப்படியே பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு, ஸ்லோ மோஷனில் வந்துக்கிட்டே இருக்கு. இவர் கடைசியாக கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கார் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே ஆக்சிலரேட்டர் கொடுக்க செம்ம ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ரெட் கலர் சாரீ கட்டின ஆன்மா வந்துட்டு அப்படியே டமால்னு ஆன்மா மேலே ஏற்றுறாருங்க. ஆனால் ஒரு காற்றுக்குள்ளே ஒரு க்ளவுட் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுடுக்குள்ளே ஒரு கார் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. யாரும் இடித்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு காருக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. வெளியே சிரிக்கிறாங்க, ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்படியே கார் வந்து செம்ம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து ரியர் வியூ மிரரில் பார்க்குறாரு. ரியர் வியூ மிரரில் பார்த்தா அந்த சிவப்பு கலர் சாரி கட்டின ஆன்மா இவங்களுக்கு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய காருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே ரியர் வியூ மிரரில் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் போகணும்ல, ஆனால் தூரத்தில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இவங்களுக்கு தெரியுதுங்க. கார் இன்னமும் ஸ்பீடாக ஓட்டுறாரு, பயங்கர ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஓ ஜீசஸ் என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு வேண்டிகிட்டே ஒரு செம்ம ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் மேலே டமால் இடித்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. என்னடா இது இடித்தோம், எங்கடா இடித்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பொருளை வந்து இடிச்சிருக்காங்க. என்ன பொருள், இல்லை ஏதாவது ஒரு விலங்கு இடித்தாங்களா, ஏதாவது ஒரு மனிதன் இடித்தாங்களா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காரில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்றத மட்டும் பார்க்குறாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே இவங்களுடைய கார் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கர 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 அப்படி ஸ்லோவாக வந்து நிற்கிதுங்க. நின்ன உடனே பதட்டத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே அந்த ரியர் வியூ மிரரில் பார்க்குறாங்க. பின்னாடி இருந்த அந்த சிவப்பு கலர் சாரி கட்டின ஆன்மா அங்கே இல்லை. இப்போது காரோடைய வீலில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் இவர் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறாரு. என்னடா மாட்டிக்கிட்டு இருக்கு, இறங்கி பார்க்குறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் அழுகிறாரு. ஸ்டெஃபி வந்து ரிச்சர்டுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி நீ பயப்படாத, பயந்தனா தான் நமக்கு பிரச்சனை, பயப்படாமல் நீ தைரியமாக கீழே இறங்கு, காரில் என்ன இருக்குது, கார் டயரில் என்ன மாட்டிக்கிட்டு இருக்குன்றத பாரு அப்படின்றாங்க. இவருமே பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியே பயத்தை காட்டாமல் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு அப்படியே காருடைய வீலை பார்க்குறாரு. காருடைய வீலை பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கோடாலி இருக்குங்க. அந்த கோடாலியை வந்து கையில் எடுக்கிறாருங்க. கையில் எடுத்த உடனே பயங்கரமான ஒரு சிரிக்கிற சவுண்டு இருக்கு கேட்குது. என்னடா சிரிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி தூரத்தில் பார்த்தா, தூரத்தில் இருந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஆன்மா பார்த்தார்ல, அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவரை நோக்கி வேகமாக ஓடி வருது. ரிச்சர்ட் கையில் கோடாலி இருக்குது. கோடாலியை விட்டு எரியிறாரு பாருங்க. சர்றன்னு விட்டு எரிஞ்சும்போது கோடாலி எங்கே போச்சுன்னே தெரியல. இவர் குடுகுடுன்னு காருக்குள்ளே போகிறாரு. திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே செம்ம ஸ்பீடில் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிருப்பாருங்க. அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல டமால்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து மோதி இருக்குங்க. எங்கே மோதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ ஒரு மரத்தில் போய் மோதி இருக்குங்க. மரத்தில் மோதி அப்படியே அவர் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து நின்று இருக்கு. ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு செம்ம அடி ரெண்டு பேருக்கும், ரிச்சர்டுக்கும் ஸ்டெஃபிக்கும் செம்ம அடி. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபியோடைய கையை வந்து உடஞ்சிருச்சு. ரிச்சர்டுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்காங்க. அரை மணி நேரம் கழித்து இவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸில் இருக்காங்க. ஆம்புலன்ஸு இவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போய்கிட்டு இருக்குங்க. அப்படியே இவங்க வந்து பாதி மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்னன்றதெல்லாம் ஒன்றும் தெரியல. அப்படியே பாதி மயக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான காட்சியாக பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ்க்குள்ளே ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க, அந்த மாதிரி வார்டு பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த பர்சனுடைய ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 அடி இருக்கும் அப்படின்றாரு. அந்த பர்சனுடைய முகம் வந்து ஏதோ பார்த்து பழகின முகம் மாதிரியே இருக்குது இவங்களுக்கு. அந்த பர்சன் கிட்ட பேசின மாதிரியே இருக்குது. அந்த பர்சன் வாயை திறந்து பேசுகிறாரு. யார்கிட்ட? ரிச்சர்ட் கிட்ட. பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஒன்றா 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்றாரு. 1 மணி நேரத்தில் போயிடலாமா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அப்படியே அரை மயக்கத்திலே அப்படியே உத்து பார்க்குறாருங்க. அந்த ஒரு பர்சன் யார் தெரியுமா? அந்த 6 அடி பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஆன்மா பார்த்தார்ல, எக்ஸாக்டாக அந்த ஆன்மாவுடைய ஃபேஸில் தான் ஒரு பர்சன் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே இவருக்கு பிபியெல்லாம் பயங்கரமாக ஏறுது. அதே இடத்துல மயக்கம் போட்டும் கீழே விழுகிறாரு. அடுத்த ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் இவர் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ரிச்சர்ட் எங்கே இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தாருங்க. ஹாஸ்பிட்டலில் இவரும் ஸ்டெஃபியும் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படியே இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே பதட்டத்தில் அப்படியே ஸ்டெஃபியை பார்க்குறாரு. அவங்கள கை உடைஞ்சு கட்டு போட்டிருக்கு, இவருக்கு கால் உடைஞ்சு கட்டு போட்டிருக்கு. அப்பாடா எப்படியோ உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே இவருடைய செயினை வந்து பிடிக்கிறாருங்க. செயின் என்ன போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசரி போடுவாங்க இல்லையா, ரோசரி அந்த கிராஸ் போட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருமே போட்டிருப்பாராம், ஸ்டெஃபியும் போட்டிருப்பாங்களாம். அந்த செயினை வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். ஸோ அந்த செயின் அந்த சாமி தான் நம்மளை வந்து காப்பாற்றுச்சு, ஜீசஸ் தான் நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்பிக்கையோடு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இவங்க இப்போ மயக்கமெல்லாம் ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சு. இப்போது இவங்களை சுற்றி யார் இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் வருவாங்களே, பேஷண்ட்ஸை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நர்சஸ் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நர்ஸ் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அப்போ தான் அந்த நர்ஸ் டியூட்டிக்கு உள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது அவங்க நார்மல் அவங்களுடைய க்ளோத்திங்கில் தானே வருவாங்க. அவங்க எந்த க்ளோத்திங்கில் வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு வராங்க. அந்த நர்ஸுடைய முகத்தை ஒத்து பார்க்கும்போது அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த முகம் யாருடைய முகம் அப்படின்னா அந்த ஆன்மாவை பார்த்தாங்க இல்லையா, அந்த எக்ஸாக்ட் அந்த ஆன்மாவுடைய முகத்தில் தான் அந்த நர்ஸ் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நர்ஸுடைய உடைகளை மாற்றிக்கிட்டு இவங்கக்கிட்ட பணிவிடை செய்கிறதுக்காக வராங்க. உங்களுக்கு எல்லாம் நலமா, உங்களுடைய பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த நர்ஸை பார்த்து இவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் பொறுமையாக உட்காந்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ரிச்சர்டும் ஸ்டெஃபியும் அவங்களுக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுக்கப்புறம் அந்த நர்ஸ் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேஷண்ட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ கூட பக்கத்து வார்டில் ஒரு பேஷண்ட் இருக்கார், வேணும்னா அவர்கிட்ட போய் பேசி பாருங்கள், இதே கதையை அவருமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருமே போயிருக்காருங்க. பக்கத்து வார்டில் இருக்கிற பேஷண்ட் கிட்ட போயிட்டு பேசும்போது அவரும் எக்ஸாக்டாக அச்சு அசல் பிசுறாமல் இதே ஒரு கதையை சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு நிகழ்வு இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இது வரைக்குமே இவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது. இந்த ஒரு நிகழ்வு உண்மையிலே நடந்ததா, இல்லை ஏதாவது ஒரு கனவு உலகத்தில் நாங்கள் இருந்தோமா, இல்லை இதை பற்றி நம்ம வேறு யார்கிட்டயாவது சொன்னாலும் நம்புவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இவங்க வாழ்ந்து வந்ததாகவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம டைம் லூப்பை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம், சயின்ஸ் பேஸ்டு வீடியோஸ் போட்டிருக்கோம், அமானுஷங்களை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றின புரிதல் எனக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி வச்சாங்க. அவங்க ஷேர் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்ன விஷயம், அதாவது மெயிலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்களாவது இந்த ஒரு நிகழ்வை நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெல் ப்ரோ, நம்புவீங்களா நம்பலையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல ப்ரெசன்ட் கிடையாது, கரெக்டுங்களா? நான் அந்த இடத்துல இருந்தால் அந்த நிகழ்வு எனக்கு நடந்துனதா ஓகே, இது கன்ஃபார்மாக நம்பலாம், இது ஆதாரத்தனமான உண்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நான் இது கதையோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் பார்ப்பேன். கதையோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த சென்ஸ், நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உங்களுடைய ஒரு நிகழ்வை என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுடைய நிகழ்வு உண்மையாக பொய்யா அப்படின்றது ஆராயறது என்னுடைய வேலை கிடையாது. பட் உங்களுடைய நிகழ்வு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுவேன். அப்படி தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். உங்களுடைய நிகழ்வை பற்றின என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சம்பவங்க. இந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தது அப்படின்னா அந்த ஒரு சம்பவத்திலேருந்து நீங்கள் உயிர் பிழைச்சதே ஒரு மிகப்பெரிய அபூர்வமான ஒரு விஷயம். உங்களுடைய நம்பிக்கை ஜீசஸ் மேலே நிறையா வச்சுருந்தீங்க. ஸோ அந்த ஜீசஸ் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு நிகழ்வு மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு இருந்து அந்த நிகழ்வை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.